சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை திமுக தற்போது துவங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர் என நியமித்து அவர்கள் இந்த பார்வையாளர் கூட்டம் அறிவாலயத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது. இந்நிலைதான் திமுகவினுடைய இந்த தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தலைமை செயற்குழு உறுப்பினர்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் மட்டும் அனைத்து அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள், அணிகளுடைய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1100 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளும் அனைத்து முக்கியமான நிர்வாகிகளும் இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக திமுக செயற்குழுவில் கூடிய 300 நிர்வாகிகள் மட்டுமே இருப்பார்கள். இந்நிலையில் சிறப்பு அழைப்பாளர் என்ற அடிப்படையில் முக்கிய நிர்வாகிகளையும் அனைத்து மாவட்டங்களிலும் அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது இந்த கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. வருகின்ற தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திமுக சார்பில் பல்வேறு முன்கட்ட பணிகளை தொடர்ச்சியாக நடைபெற்றும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே தங்களுடைய பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்களை தயார் செய்வது மற்றும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்ற பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றும் நிலையில் திமுக சார்பில் தற்போது புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புத்தகமானது இந்த 4 ஆண்டு ஆட்சியில் திராவிட மாடல் செய்த அந்த ஆட்சியின் சாதனை என்ற அடிப்படையில் ஒரு நூல் வெளியிடப்பட்டு அந்த நூல் அனைத்து நிர்வாகிகளும் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த நூலை அடிப்படையாக வைத்து அனைத்து இடங்களிலும் பொதுமக்களும் வீடுதோற திண்ணை பிரச்சாரம், அதே போல பொதுமக்களுடைய இந்த 4 ஆண்டு திமுகவுடைய சாதனைகளை கொண்டு செல்லும் வகையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு அந்த புத்தகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. முக்கிய தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்களும், அதே போல பல்வேறு வலியுறுத்தல்கள் அடிப்படையிலும் மத்திய அரசுக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தொடர்ச்சியாக திமுக வருகின்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியிருக்கும் நிலையில் ஜனவரி மாதம் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. எனவே வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட திமுகவுடைய அமைப்பு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள் என்ற பேச்சும் எழுதிய நிலையில் தற்போது இந்த நடைபெறும் இந்த செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.